2018 வரைக்கும் டேட்டு கிடையாதுலாம் புரிஞ்சிக்க மாட்டேன். இந்த பஞ்சு மிட்டாய் தான் மேனேஜராக வேலை பார்க்குறான். ஆனால் பாருங்களேன், எல்லா கம்பெனிலையும் ஃபோன் பண்ணி இல்லை சார் பிஸி, கால் ஷீட் கிடையாதுன்றான். ஆனால் கேட்க மாட்டேன், யாரா அவங்க ஸ்டூடியோ யாராவது நடிகர் வந்திருக்கேன்றீங்களா? நான் தான் நடிகர் பாலாஜியோட ரிங் கேட்னு ஐயோ இப்படிலாம் சொன்னால் ஆணவத்தில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு அமைச்சிருவாங்க. பிக் எஃப்எம்ல 92.7 பிக் எஃப்எம்ல சட்ட சாயங்காலத்தில் நீங்கள் பெற்றா இருக்கிறது புது படம் ரிலீஸ் ஆகி டேட்டே கொடுக்க முடியாமல் இருக்கிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன் வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் இஸ் வாட் த கம்பெனி அண்ட் ஆல். என்ன பண்ணுறாங்களா? டுடே மார்னிங் யட்சன் இஸ் த ஃபிலிம் ரிலீசிங். ஆர்யா படம் இஸ் விஷ்ணுவர்தன் அஜித் வச்சு ஆரம்பம்லாம் பண்ணியிருக்காருல. அவர் தான் வந்து லாஸ்ட் இயர் கேட்டார், பாலாஜி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எனக்கு அதை வந்து நடிச்சு கொடு. அப்புறம் ஓகேலாம் ஐயோ இப்பெல்லாம் பேசினா அவர் கேட்டுருப்பாரு. அப்படியே அவர் இந்த எஃப்எம்லாம் கேட்டுருக்க மாட்டார். கேட்டு தான் எப்படி கூப்பிட்டுருப்பாரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க இந்த படம் ரிலீஸ் ஆகி வேர்ல்டு லெவலில் ஒரே நாளில் 100 கோடி ரூபாய் பாகுபலி தான் பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகாத வட்டாரத்துலேருந்து தான் சொல்லியிருக்காங்கன்றதுனால இப்போ வரைக்கும் படம் பார்த்த பஞ்சு மிட்டாய் அதோடு சேர்த்து இன்னொரு 4-5 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பரவாயில்லண்ணா நீங்கள் திட்டலாம் வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்ட்டாங்க. அதுவே போகிறோம். பஞ்சு மிட்டாய் திட்டலனாலே பெரிய விஷயம் தான். முஞ்சா ஆண்டி இந்த சாட்டர்டே சண்டே வந்த படத்தை பற்றி பாருங்கள். நேற்றுலாம் சொல்லவே இல்லைன்றீங்களா? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சொல்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லைனா என்ன எவனே பெருமை பீத்திக்கிறாண்டா அப்படின்னு மாதிரி ஆகிடும்ல. அதனால தான் வாட் ஐ டிட் இஸ் நாட் இட் அண்ட் ஆல். இதே மாதிரி உங்களுக்கு தேவையே இல்லைனாலும் அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். படத்தை பற்றி இதுக்கப்புறம் பேசவே மாட்டேன், காட் ப்ராமிஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டாப் 100 கலக்கல் லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்த வாரத்தில் வந்து ஊரே புரட்டி போட்ட மாதிரி டாப் டக்கர் கவுண்ட் டவுன் இருக்குது. சமுதாயத்தை உயர்த்துற மாதிரி ஒரு சில பெரிய மனிதர்கள்லாம் இன்றைக்கி வந்து பேச போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ரின் கம்பெனிக்கு நாங்கள் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக. ஃபார் ஆல் தட் மோர், இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து போனா சுச்சி பிச்சிக்கி அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலி கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பெருமை பித்திங் பாலாஜி. உலகத்திலேயே பழைய தமிழ் படத்தில் வர ஹீரோக்கு அப்புறம் சத்தியத்தை காப்பாற்றுற ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தாக்க பிக் எஃப்எம் தான். பல கம்பெனிகளுக்கு நாங்கள் காட் ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை நிறைவேற்றுவோம். எதுக்காக அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், பாருங்கள் நீங்கள் பண்ணுறதை பற்றி ஒரு நாளைக்கு 25 வாட்டி ரேடியோவில் சொல்கிறோம் அப்படின்னா 25 வாட்டி இல்லை ஆர்ஜியும் சொல்லுவாங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் நினைப்பீங்க ஆண்டி. ஆனால் எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னா வந்து இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ரென் கெரியர் ரெடி அகாடமி. நான் தான் பாலாஜி. இது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன் வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர். இந்த ரென் கெரியர் ரெடி அகாடமி அப்படின்னா என்னன்னா டிவிலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்கள் ஊரில் எஜமான் இது கிடைக்க மாட்டாங்க இங்கிலீஷ் பேசுகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை கவர்னு ஒரு பொண்ணு வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு நடந்து வருமே, அதே விஷயத்தை தான் பிக் எஃப்எம் என்ன பண்ண போகிறோம்னா ஊதி பெருசாக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறோம். ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா ஒரு நம்பருக்கு போதும் அங்கிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுற மாதிரி நிறைய கெரியர் கைடன்ஸ் டிப்ஸை இளைஞர்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு கெரியர் ரெடி அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சொல்கிறத விட சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் வந்து பேசுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஏர்செல் கம்பெனி இருக்குல்ல, ஏர்செல் சின்ன வயசில் நம்மளுக்கு சிம் கார்டுனாலே தெரிஞ்ச ஒரே கம்பெனியாக தானே. அந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் சங்கர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னது இந்த அகாடமி எதுக்காக இதை நான் ரேடியோவில் சொல்லுங்கிறேன், அவர் எதுக்கு இதை பற்றி பேசணும், அது பேசுறதுனால நானே நீட்டி பண்ணி பேசினா நல்லா இருக்காதுல்ல. அவரே கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம கூட ஃபோனில் பேசுவார். நேரடியாக போய் எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும். அதனால் ஃபோன்லேயே இருந்து எடுத்துடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏர்செல் கம்பெனியோட சிஇஓ நாட்டுக்கு தேவையான ரென் கெரியர் ரெடி அகாடமி பற்றின காட் ப்ராமிஸ் நிறைவேற்ற விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ஒன்லி 92.7 பிக் எஃப்எம். சுயநலம் கருதி கொஞ்சோன்னு பொறுத்துக்கோங்க ப்ளீஸ் அக்கல், ப்ளீஸ். இப்போ நான் பண்ண போகிறது சுயநலம் கருதி வெளியிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. பொதுநலம் நிறைய கலந்துருது. இந்த பட்டனை ஃபஸ்ட் அமைக்கணும். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன் வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் வழங்கும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமையே பிக் எஃப்எம் கேட்டிங்க, அதுவும் சாயங்காலம் 6லேருந்து 7 வச்சு டைமில் விளக்கு வச்சு கேட்டிங்க அப்படின்னா வந்து வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அந்த அளவுக்கு சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களாக வந்து பசங்களை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. எதுக்காக அப்படின்னா ரின் கெரியர் ரெடி அகாடமி அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல விஷயம் நிறையா பண்ணுறாங்க. அதை நாங்கள் வெளில சொல்லுவோம் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஏர்செல் கம்பெனி இதே அதோட சிஇஓ மிஸ்டர் சங்கர் என் கூட லைன்ல இருக்காரு. வணக்கம் சங்கர். வணக்கம் பாலாஜி. ஒரு ஏர்செல் சிஇஓவா இருந்துட்டு உங்களோட டைம்லேருந்து ஒரு முக்கியமான டைம் எடுத்து எதுக்காக ரென் கம்பெனியில் கொடுத்தீங்க, எதனால உங்களை இதை வந்து அசோசியேட் பண்ண வச்சது? நம்ம வந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை செய்யறோம், பட் நம்ம வேலை செய்யறதுனால 4-10 பேரோட வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா அது எல்லாருக்கும் ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இல்லையா? அந்த மாதிரி என்னால ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதுங்கிறதுனால தான் நான் வந்து இது டைம் ஒதுக்குனேன். அப்படியே நாயகன் படம் பார்த்துட்டு பேசுற மாதிரி இது செம்மையா இருக்குது. அண்ட் இந்த ரென் கெரியர் ரெடி அகாடமி அப்படின்னால இன்னும் நிறைய பேருக்கு வந்து கிளியரா என்னன்னு தெரியல. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து பசங்களாம் கால் பண்ணா அவங்களுக்கு தேவையான இன்டர்வியூ டிப்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுற டிப்ஸ், அதுக்கப்புறம் கெரியர் எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து உட்காந்த இடத்துல உங்க ஃபோனில் கற்றுக்க முடியும்ல. இது எந்த அளவுக்கு ஒரு இனோவேட்டிவான கான்செப்ட் நினைக்கிறீங்க? இது ரொம்ப இனோவேட்டிவான கான்செப்ட். இப்போ வந்து நாட்டுல செல்போன் ரொம்ப பரவிடுச்சு, எல்லா இடத்துலயும் செல்போன் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல இருந்து பஸ் பிடிச்சி பார்த்து வெயிட் பண்ணி போய் அவங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் எடுத்து வாங்கி கேட்டு கவுன்சிலிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆமா, அது வந்து நிறைய எஃபர்ட், டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும், காசு வேஸ்ட் ஆகும். சின்சியரா கத்துக்கிறவங்க எங்க இருந்தாலும் கத்துக்கலாம். அவங்களோட பவர் அவங்க கையிலேயே கொடுத்துருக்கோம். அதுதான் அந்த ரென் கேரியர் ரெடி அகாடமியோட ஒரு சிறப்பு. வீட்டுல இருந்தபடியே உங்களோட ஓன் மெத்தட்ல எப்படி வேணுமோ அப்பவே நீங்க வந்து அட்வைஸ் எடுத்துக்கலாமே.
புரியுது. That's the beauty. அண்ட் இன்னொன்று வந்து டால் ஃப்ரீ நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி 7 அமுக்குங்க 47 அமுக்குங்கன்னு சொல்லிட்டு ₹40 பேலன்ஸ்லேருந்து போகாமல் எப்போ கால் பண்ணாலும் இலவசமாக கற்றுக்கலாம். ஆமா. அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் பேஜுக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்ற காரணத்தால் இப்போ பேசினா நீங்கள் அப்படியே மாற்றிருப்பீங்க. ஆல்ரெடி மாற்றிட்டேன் அப்படின்னு இப்போ கேட்க மாட்டீங்களே, அதை மாற்றல. அதனால் மாற்றாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்தில் வந்து ரின் கெரியர் ரெடி அகாடமி பற்றி ஏர்செல்லோட CEO மிஸ்டர் சங்கர் என்ன நினைக்கிறார், அவர் நினச்சா நம்மளுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்காக தான் அவர் பேசுகிறார், நம்மளுக்கு இதில் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் பேச போகிறோம். இது டேக் டிசி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் இஸ் கரெக்ட்லி ஐம் டெல்லிங் அண்ட் ஆல். உங்கள் கிராமத்தில் யாராவது இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய தொழிலதிபர் கேட்டோன்னு ஒரு பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ டோன்ட் ஜட்ஜ் அ புக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்து வருமே. கரெக்ட், அந்த ரின் அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதில் ரின் கெரியர் ரெடி அகாடமின்னு ஒரு அகாடமி சொல்லியிருப்பாங்களே, அந்த அகாடமி என்ன அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணால் டால் ஃப்ரீ நம்பர், ₹1 கூட காசு போகாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள்லாம் சந்தேகமாக கேட்டோம் அப்படின்னா ஃபோன்லேயே ஒரு கோர்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ கெரியர் கைடன்ஸ், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான டிப்ஸ், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இது மாதிரி அந்த விஷயம் எல்லாமே உட்காந்ததுலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்றது அந்த ரின் கெரியர் அகாடமி. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்க சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிற யாராவது வந்து அந்த அகாடமியோட அசோசியேட் ஆகிருக்கிறவங்க அதை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி ஏர்செல் கம்பெனியோட CEO மிஸ்டர் சங்கர் பேசுகிறார். அண்ட் சங்கர், இப்போது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு இன்றைக்கி இருக்கிற பசங்களாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண தேவையில்ல. உட்காந்த இடத்துலேருந்தே அவங்க யாருக்கும் இன்ஃபேக்ட் யாருக்காவது வெளில போய் சொன்னால் இது கூச்சமாக இருக்கும்லாம் இல்லாமல் அவங்க தனியாக இருக்கும்போது கற்றுக்கலான்ற மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ஆனால் பசங்க இதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம்? எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ரின் கேரியர் ரெடி அகாடமிங்கிறது வந்து நம்ம நாட்டுல சில விதமான ஒரு ஒப்பீனியன் தான். சில பேர் எல்லாரும் சிட்டிஸ்ல இருந்து கான்வென்ட்ல படிச்சு இங்கிலீஷ் லாங்குவேஜோ இல்ல சொபிஸ்டிகேஷனோ ஒரு இன்டர்வியூல எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி சில விதமான உயர் லெவல் மக்கள்கிட்ட பிஹேவ் பண்ணணும்னு கொஞ்சம் கத்துக்க விரும்புறவங்க அவங்க எந்த ஒரு சர்வீஸ்லயும் பயணிடலாம். நம்ம பசங்க பாருங்க, இது வந்து நிறைய இனோவேட்டிவ் மெத்தட்ல கூட யூஸ் பண்றது சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு பையன் உன்னோட ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்றது கூட நல்ல இங்கிலீஷ் பேசி இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி போடலாம் இல்லையா? ஓகே. ஆனால் ரியாலிட்டியில் இங்கிலீஷ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இருந்தாலும் நம்ம சொசைட்டியாகவே இங்கிலீஷ் இவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அந்த கான்ஃபிடன்ஸ் யாருக்காவது இல்லை அப்படின்னா அவங்க இதை பயன்படுத்திக்கலாம்ல. கண்டிப்பா. ஏன்னா முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, முக்கியம் தான். அதாவது ஒருத்தர் நல்ல ஸ்கில் நாலேஜ் இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஓன் இண்டிவிஜுவாலிட்டிக்காக நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறது பவர். ஓகே ஓகே. அது முடியலன்றது வந்து நம்மளுக்கு ஒரு தயக்கம் வரக்கூடாதுல்ல. ஆனால் எங்கே வராமல் இருக்குது இதே. நீங்கள் பாருங்க அங்கிள், ஹிந்தி நல்லா தெரிஞ்சவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஹிந்திலேயே அங்கே பேசுகிறாங்க. அரே பாபா ஏ கியா ஹே ஜாமேன்னு சொல்லிட்டு அவங்க கூச்சமாலாம் இல்லை. ஆனால் அதே ஹோட்டலில் தமிழ் ஒரு வெயிட்டர் இருக்கிறாரு இல்லை மேனேஜர் இருக்கிறாருன்னா அவரை பார்த்து நம்ம இங்கிலீஷ்லாம் பேசுகிறோம். ஏன்னா கூச்சமாக இருக்குது நம்மளுக்கு. ஐயோ தமிழில் கேட்டால் நம்மளை பற்றி எதாவது நினச்சிப்பேன். என்ன நினச்சிக்கிறேன், தமிழ் தான், தமிழ் என் மூச்சு, தமிழ் என் பேச்சு வாட்சுன்ற மாதிரி நம்ம கெத்தாக பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது வேலைக்கு போகணும், இன்டர்வியூவில் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னாங்கன்னா அந்த நேரத்தில் ஒன்று தெரிஞ்சால் போதும். அதில் எங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருக்குது, நாங்கள் அதை எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ரின் கெரியர் ரெடி அகாடமி யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்செல் CEO சங்கர் தான் அதை பற்றி பேசுகிறார். எதுக்கு அவர் பேசுகிறாருன்றீங்களா? நல்ல விஷயமாச்சே, 4 பெரிய மனுஷங்க பேசினா நிறைய பசங்க கேட்பாங்களே அப்படின்றனால ரின் கம்பெனியிலும் பிக் எஃப்எம் சேர்ந்து இந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டுக்கிறது டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த காட் ப்ராமிஸ் கீப் இட்டிங் 92.7 பண்பலையில் ரின் கெரியர் ரெடி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ரின் கம்பெனிக்காரங்க ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னா இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறலாம், எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வீக்காக இருக்குது, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பதட்டமாயிடுது, அதே மாதிரி கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி பசங்க பொண்ணுங்க நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை ஃபோன் மூலியமாகவே கேட்டால் அதுக்கான கோர்ஸ்லாம் வந்து ஃபோன்லேயே அவங்க கற்றுக்கலாம் உட்காந்த இடத்துலேருந்தே. ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த வகையில் போன வாரம் பர்வீன் சுல்தானா அப்படின்றவங்க பேசினாங்க. இன்றைக்கி வந்து ஏர்செல் கம்பெனியோட CEO மிஸ்டர் சங்கர் is talking about the career academy of the RIN and all is going and all. அண்ட் சங்கர் ஃபைனலாக இப்போ வந்து ரின் மாதிரி ஒரு கம்பெனி, சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் அந்த சோப்பு வாங்கியிருப்போம், உங்கள் வீட்டில் அந்த சோப்பு வாங்கியிருப்பீங்க. சாதாரணமாக இவ்வளோ பாப்புலராக இருக்கிற ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணி இது இந்தியா ஃபுல்லாக ஒரு மிகப்பெரும் கேம்பெயினாக பண்ணணும்னு கிடையாது. பட் இந்த உங்களோட CSR இனிஷியேட்டிவ் எந்த அளவுக்கு வந்து மற்ற கம்பெனிஸையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி CSR இனிஷியேட்டிவும் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் லிங்க் பண்ணி பண்றாங்க. ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கும்போது மக்கள் வந்து அதை கேட்கறதுக்கான சாய்ஸ் கொஞ்சம் கம்மி. அதாவது இப்போ நீங்க சொல்றது என்னன்னா, இப்போ நிறைய பிராண்டோட கேம்பெயினே வந்து வெறும் விளம்பரமா திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற மாதிரி போகாம இப்போ இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி அது மூலியமா அவங்க பிராண்டை ரீச் பண்ண பாக்குறாங்க. அது நல்லதுதான் இல்ல? ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்க, ஒரு பெரிய டெலிகாம் கம்பெனி கூட சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்க அட்வர்டைஸ் பண்றாங்க. நிறைய கம்பெனில கூட பாருங்க, இப்போ வந்து நீங்க எங்க கம்பெனியோட சர்வீஸ் யூஸ் பத்தி ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நாங்க ஒரு குழந்தைக்கு அனாதை குழந்தைக்கு சாப்பாடு போடுறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம்னு சொல்றாங்க. அதாவது சும்மா பணத்தை அட்வர்டைஸ் பண்ணி செலவழிக்காம ஒரு நல்ல காரியம் செலவழிச்சுட்டு அது மூலமா ஒரு அசோசியேஷனை கஸ்டமரோட தெரிகிறது நல்ல விஷயம் தானே? கரெக்ட். ஆனா இப்போ இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது நீங்க செலவு பண்ற காசும் ஒரு மாதிரி மீனிங்ஃபுல்லா மாறுது இல்ல? ஆமா, ஒரு பகுதி அட்லீஸ்ட்.
யா ஒரு சூப்பர். பெரிய பகுதி வந்து ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல் காஸ்ட் கன்வெர்ட் ஆகுதுல்ல. நைஸ், வெரி நைஸ். அண்ட் சங்கர், ஃபைனல் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ரென் கெரியர் ரெடி அகாடமி அண்ட் டு த பீப்புள் ஹூ ஆர் லிசனிங் டு யூ ரைட் நவ. இது ரின் கேரியர் அகாடமி ஒரு பெரிய பிரேக் த்ரூ, சோஷியல் பிரேக் த்ரூ. பீப்புள் கேன் ஸ்டே வேர்எவர் தே வாண்ட் டு ஸ்டே. அங்க இருந்தே அவங்க தேவையான அவங்க கன்வீனியன்ஸை பொறுத்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாரும் யூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட அட்வைஸ். தேங்க்யூ சங்கர். அதே மாதிரி அதை யாராவது பயன்படுத்தினாங்கன்னா அவங்க கூடவே பக்கத்து கடையில் போயிட்டு ஒரு ரென்சோ வாங்கினாலும் சந்தோஷமாக தான் இருக்கும்ல. இதெல்லாம் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்குறிய சி அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். அதை நான் எடிட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு நீங்கள் கேட்க வேணாம். 92.7 பிக் எஃப்எம்ல நீங்கள் கேட்டுக்கிறது ஏர்செல் சிஓ மிஸ்டர் சங்கர் ரென் கெரியர் ரெடி அகாடமி பற்றி பேசினேன். சுயநலம் கருதி வெளியிடும் பாலாஜியோட டிகிடிசி டொட்டமட்டன் டாக்கு டாக்கு டாய் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் இஸ் வாட் ஐ ஃபர்காட். இன்னைக்கு ஃபுல்லாக என் ஷோவில் நானே பேச மாட்டேன். எனக்கு பதிலாக சுயநலம் கருதி வெளியிடுவோர்னு சொல்லிட்டு வேற ஒரு பாலாஜி வந்து பேசுவாக்கள். என்னடா இப்படி சொல்கிறேன் ஆபாக்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேற ஒன்று சொல்கிறா, இப்போ வேற ஒன்று. 92.7 பிக் எஃப்எம்ல பேசவே புள்ளியேன்னு கவலைப்படுற பாலாஜியோட டிகிடிசி கெட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சுன்னா இது வேற மறந்துட்டேன். உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் தான் இதை பவர் பண்ணி வழங்குறாங்க இந்த நிகழ்ச்சியை. ஓகேவா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரேடியோ நாடகம் ரேடியோ திரைப்படம் ஒன்று வந்து கேட்க போறீங்க அப்படின்றீங்களா? ஆமாம், ஐடிபிஐ பேங்க், ஐடிபிஐ ஃபெடரல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து சில்ட்ரன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடத்தி அதுக்கு வந்து வாரம் ஒரு ரேடியோ ஃபிலிம், அதுவும் குழந்தைங்களுக்கான ஒரு ரேடியோ ஃபிலிம் வந்து உங்களுக்கு முன்னாடி போட்டு காட்டுவாங்க. திரைச்சித்திரம் கேட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ரேடியோவில் கேட்பேன். அந்த மாதிரி வந்து ஒரு படத்தை வந்து இப்போ நீங்கள் காதால் கேட்டு அப்படியே கண்ணு மூணு அதை பார்க்க போகிறீங்க. அப்படியே வண்டி ஓட்டி அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களை யாருமே பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆயிடுன்றனால அதெல்லாம் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உட்காந்தத்தில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா கண்ணு மூணு அப்படியே கேட்டிங்கன்னா உங்களை வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டின்னு போகிற மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சில்ட்ரன் ஃபிலிம் வரப்போகுது. அதில் நீ பேசுவியா? நான் பேச மாட்டேன். குழந்தையாக இருக்கும்போது பேசிருக்கலாம். இப்போ முடியாதுன்றதுனால நிறைய குழந்தைங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மெசேஜ்லாம் அனுப்பிச்சு அவங்க அப்பெல்லாம் அப்படியே கூட கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை ரெக்கார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த படத்தை கேட்கலாம். நீங்கள் ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம். அகெயின் இட்ஸ் an initiative of the God Promise done by Big FM to IDBI Federal Life Insurance. எனக்கு வேறு நிறையா சொல்கிறதுக்கு வேறு இருக்குது. கம்ப்யூட்டர் தூக்கி ஊர் ஃபுல்லாக எடுத்துன்னு போக முடியாது அப்படின்றதுனால இந்த லேப்டாப்பை கண்டுபிடிச்சானுங்க. லேப்டாப் வந்து அவள் தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு லேப்டாப் இருந்தால் தான் நம்ம படக்காரங்களே லேப்டாப்பே இல்லையே நம்மக்கிட்ட நம்ம எப்படி படம் பார்ப்போம், வெளில எப்படி எடுத்துன்னு போய் கௌரவமாக காட்டுவோன்ற மாதிரிலாம் இருந்து லேப்டாப் ஆனால் திடீர்னு ரொம்ப பெருசான ஒரு விஷயமானதுக்கப்புறம் சின்னதாக என் கையில் நீங்கள் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு ஐபேடு கண்டுபிடிச்சானுங்க. இப்போ அந்த ஐபேடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால லேப்டாப் சைஸுக்கு ஐபேடு ப்ரோ அப்படின்னு அதை வச்சு 70,000 80,000 விலையை விற்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. பாருங்களேன் அங்கிள், பின்னதான்ற மாதிரி சின்னதாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா? இப்போ ஃபோன்லாம் பெருசாக மலை மாதிரி மாடு மாதிரி இருக்குது, செங்கல் மாதிரி இருக்குலாம் சொல்லிட்டு முன்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபோனு, சின்னதாக சாக்லேட் சைஸ் ஃபோன்லாம் வந்தது. இப்போ என்னன்னா திருப்பி வந்து மண்டை சைஸில் இருக்கிற ஃபோன் தான் ஃபேஷனு. மண்டை சைஸில் இருக்கிற ஐபேடு தான் வந்து லேப்டாப் ரீப்ளேஸ். அது எதுக்கு லேப்டாப் ரீப்ளேஸ்மெண்ட்டு? வீட்டில் இருக்கிற பழைய லேப்டாப் வச்சு லேப்டாப்ன்ற பாருங்க, லேப்டாப்பே வச்சுக்கலாம்ல. கொடுமை இல்லை? அந்நியாயத்துக்கு பஞ்சு மிட்டாய் வேறு இப்போ வாங்க போகிறேன் அங்கிள். எப்போ தீபாவளி வரும்னு இருக்குன்னா தீபாவளி தான் ஐஃபோன் சீரீஸ்லாம் இந்தியாவுக்கு வருதான். ஐயோ பைத்தியம், இது சொன்னால் கேட்க மாட்டேங்குது. ஒவ்வொரு வாட்டி இது ஐஃபோன் வாங்கும்போது ஃபோனை மாற்றும் போது இதான் நாங்கள் ஆஃபீஸில் எல்லாம் சொல்லுவோம். யார்கிட்டயாவது கிரெடிட் கார்டை வந்து கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாதம் அவங்களுக்கு இஎம்ஐ குத்துனுக்கிறான். இவன் வண்டியில் அங்கிள் எவ்வளோ லூசிங் இது மாதிரி இருக்குது நீ அப்படின்னுங்களா? எனக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு வாட்டி நல்ல வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கொடுத்தாங்க கிஃப்ட்டாக, செம்ம ஃபோன். அது எதை நான் மாற்றவே வச்சுருக்கிறேன். ஒரு வாட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாரண்டியில் இருக்குது சார் அப்படின்னா திருப்பி புது ஃபோன் கொடுத்துறாங்க. ஐயா ஜாலிக்கே நீ கெட்டுனுங்கிறது தற்பெருமை பேசினுக்கிற பாலாஜியோட டேக்டிசி. ஆனால் இந்த மாதிரி ஃபோன்லாம் மாத்திரம் ஒரு 10 செம்ம காண்டா அவங்களுக்கு. டிப்ரிசியேஷன் தானே இது. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினா கூட அடுத்த நாளைக்கு விற்றா எவன் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிறான்? ஒரு மாதம் கழிச்சு விற்றா அவள் தான் அதோட பாதி. 1.5 மாதம்லாம் கழிச்சு விற்றா 1500 சார் ஒரே ரேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் கடைக்காரன் எப்படி பேசுவான் அப்படின்னா அந்த ஃபோனே அவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவான். இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு 4 சவரன் நகையை வாங்கினா எவ்வளோ பாருங்கள், அடுத்த வருஷம் அந்த ஒரு 1 லட்ச ரூபா நகை 1.25 லட்ச ரூபா இருக்கும். என்ன இங்கே இருக்கிற பசங்கன்றீங்களா? ஆமா ஆண்டி நீங்கள் சொல்கிறது எனக்கு அப்படி தான் புரியுது. ஆனால் அந்த 4 சவரன் வாங்கிறதுக்கு காசு இல்லையா? இருக்கும்போது சொல்கிறேன், சீக்கிரமே நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து வாங்கிடலாம். இந்த தத்தக்கா பொத்தக்கா பேச்சோட நான் இப்போ அப்படி நான் வந்து போயிட்டு நாளை சாயங்காலம் மறுபடியும் உங்களை பார்க்குறவங்களும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற முஞ்சா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் திஸ் பாலாஜி சேயிங் டாடா பாய் குட் நைட், ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட். முஞ்சா என்ற படம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குது. அதில் நானும் ஆக்டிங்லாம் பண்ணியிருக்கேன். போய் பாருங்க, சந்தோஷமாக ஜாலியாக இருக்குவே. ஓகே ஆனால் இப்போ போயிடுறேன். இதுக்கப்புறம் ஏதாவது சொல்கிறேன் ஆஃபீஸில் வேலையை விட்டு அமைச்சிருவாங்க. டொரண்டன் டன் 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 டாய்.